ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவு டு டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறதுனா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக்கோட பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸ் தான் நான் கட் பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலான ஒரு பாக்ஸே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸை நான் கோடு போட்டிருக்கிற மாதிரி நீங்களும் கோடு போட்டு கட் பண்ணிடுங்க. அதனால சின்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா சும்மா அது நான் தெரியாமல் போட்டேன், அதனால் அதை விட்டுருங்க. ஸோ நான் சைடில் போட்டிருக்கக்கூடிய அந்த கோடு மாதிரியே நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்டாண்ட் வைக்கணும்ல. ஸோ வெறும் தான் நிற்காது இல்லை, அதுக்காக நம்ம கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த அட்டையை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்துருவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டுங்க. ஆனால் அப்போதும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது அதுக்கு கீழே வைக்கிறது, உட்காரத்துக்கு ஒரு கீழே வைக்கக்கூடிய ஃப்ளோர் ஸ்டாண்ட் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாண்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அட்டை எடுத்து அதே மாதிரி கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். ஸோ ஒட்ட வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஸோ நம்ம மானிட்டர் ரெடி. ஸோ அடுத்து இது நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ அடுத்து என்ன, நம்ம கீபோர்டு தான் ரெடி பண்ணி ஆகணும். கீபோர்டு அதுவும் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால் இதே மாதிரி நீங்கள் கோடு போட்டு ஸோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே நீங்களும் கட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் வாய் வந்து கொளறுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை உளருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கக்கூடிய மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 பீஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சைடில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும்ல, அதுக்காக நம்ம இந்த 2 பீஸை ஒட்ட வைக்கிறோம். ஸோ இதையும் நம்ம தள்ளி வச்சிடலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது, மவுஸ். எஸ், மவுஸ் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் மவுஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸை நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே பீஸ் அளவுக்கு அடுத்ததையும் நீங்கள் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பீஸோட அளவு உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக கட் பண்ணக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தது அதே அளவில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹைட்டு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் 3 பீஸாக எடுத்துக்கணும். ஸோ நான் அடியில் ஒரு பீஸ் வைக்கிறதுக்காக நான் இப்போ எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு அட்டை ஒன்று எடுத்து அடியில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மவுஸுக்கு பட்டன்ஸ்லாம் தேவைப்படுது இல்லையா, ஸோ நம்ம அந்த பட்டன்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம ஒதுக்கி விட்டு சொல்கிறேன். ஸோ சைடில் 2 பட்டன், சென்டரில் ஒரு ஸ்க்ரோலிங் பட்டன். ஸோ ஸ்க்ரோலிங் பட்டன் ரெடி. ஸோ அடுத்தது நம்ம ஒரு CPU ரெடி பண்ணலாம் இல்லையா. ஸோ CPU தான் இது. பார்க்கவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை சொல்கிறப்ப எனக்கே ரொம்பவும் சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நம்ம மானிட்டருக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் பயன்படுத்துனது ஸ்கெட்ச். பார்த்தீங்க அப்படின்னா நான் பயன்படுத்தினேன் ஸ்கெட்ச் உள்ளேருந்து வெளியே எடுத்து ஃபுல்லாக அப்பி விட்டேன். எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் மை போட்டு தான் ஒட்டினேன்.
ஆக்கினேன். ஸோ அடுத்து நம்ம க்ளூகன் எடுத்துக்கலாம். க்ளூகன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரில அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. அதுக்கான கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். நம்ம கீழே ஒட்டி வச்சிடலாம். ஸோ ஒட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ராங்காக ஓட்டுறதுக்காக சைடில் சென்டர்லலாம் எல்லாம் அப்பி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா மானிட்டர் ஓட்டலாம். மானிட்டர் டிஸ்பிளே ஓட்டலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கான க்ளூகன் தான் இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எங்கே மானிட்டரு தான் இங்கே இருக்குது. ஸோ நான் ஒட்டிடலாம். 3 2 1. ஸோ ஒட்டியாச்சு. இப்போ நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுருங்க. கூலிங் ஆனதுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. ஸோ ரெடி, பாய். ஸோ அடுத்தது நம்ம கீபோர்டு ஓட்டணும். கீபோர்டுக்கு நான் கொடுத்த அந்த மாதிரி 2 குச்சி எடுத்து நீங்கள் அந்த 2 குச்சிலையுமே, அதாவது 2 அட்டையிலையுமே நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சிங்க அப்படின்னா போதும். ஸோ நான் பேசுகிறது போர் அடிக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோன்றது நான் உங்களுக்கு மியூசிக்காகவே அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நம்ம அந்த குச்சியை அடியில் வைக்கிறோம். மவுஸை நம்ம ஒட்டி வச்சிடலாம். மவுஸ் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே கன் தான். ஸோ உங்களுக்கு கன்னு இல்லை ஃபெவிக்விக்கு இல்லை ஃபெவிஸ்டிக், ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. இல்லை நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு மானிட்டர் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ மானிட்டரில் நீங்கள் ஏதாவது வரைஞ்சி ஒட்டிடுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்து பட்டன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ பட்டன்ஸை நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. நம்ம ரொம்ப போடுறோம்னு நினைக்கிறேன். வீடியோ ஆல்ரெடி 6 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் டைம் நோட் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், டைம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இதெல்லாம் ஒட்டி வச்சலாம். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன ஒட்ட வைக்கணும்? சொல்லுங்கள் சீக்கிரம். ஸோ அடுத்து நாம் CPU கீழே இருக்கக்கூடிய அந்த இதை ஒட்ட வைக்க போகிறோம். ஸோ ஒட்ட வைக்கலாம். எல்லோரும் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டு பின்னாடியே கொடுத்துருக்கேன். அது ஏன்னா அந்த CPU நிற்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு அடியில் க்ளூகன் அப்ளை பண்ணி மேலே ஒரு ஸ்டெப் போட்டு ஒட்டி வச்சிடுறேன். ஹெல்ப்புக்கு தேவை ஆள் வேணும்ல, அதுக்காக நம்ம சிஸ்டர், ஸோ என்னோடய சிஸ்டரை நான் உள்ளே கூப்பிட்ருக்கேன். ஸோ அடியில் நம்ம கொஞ்சம் க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ தானே ஒட்ட முடியும். இல்லைனா ரிஸ்க் ஆயிருமில்ல. வைக்கவும் முடியாது, நிற்க வைக்கவும் முடியாது, உட்கார வைக்க முடியாது. அதனால நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம். அப்படியா க்ளூகன் கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. நீங்கள் கையில் தொடாதீங்க, அது ஆறுனதுக்கு மேலே தொடுங்க. நான் தொட்டதுக்கப்புறமே எனக்கே ஹீட் ஆகிடுச்சு டக்குன்னு கை எனக்கு. இப்போது பாருங்கள் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு டைம் சரி கீழே வச்சு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லாவே தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டர், கீபோர்டு, நெக்ஸ்ட்டு மவுஸ் அண்ட் CPU. கெட் ஸ்டார்ட் நவ். இப்போ நம்ம மானிட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை ஷேர் பண்ணி அவங்களும் பயனுள்ள வகையில் இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துட்டு போயிருங்க. அது ரொம்பவும் முக்கியம்.